தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாருடைய நிறையை எண்ணிட முடியாதோ அவரே இந்த உலகின் சிறந்த மனிதராக இருக்கிறார்கள். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை 25/2/2026 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மதியம் 1:37 வரை, பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று ரிஷப ராசியில் சந்திரன் பயணிக்கின்றனர். திதி நவமி திதி வளர்பிறை. இன்று யோகம் விஸ்கம்பம் கரணம் பாலவம். இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி, குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமங்கள். இன்றைய நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7 மணி முதல் 7:30 மணி முதல் 9 மணி வரை அதிகாலையிலேயே. இன்றைய அமிர்த யோகம் சித்த யோகம். இன்றைய வார சூலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேசராசி அன்பர்களுக்கு இன்று வளர்ச்சிகரமான பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரபகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இடம் வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்குகின்றன. குறிப்பாக அது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் யோகமாக வருகின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் தனவரவாக இருக்கின்ற காலகட்டம் வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் தகவல் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற நாளாக மாறுகின்றன. குறிப்பாக இன்றைய மாலை மதியத்துக்கு பின் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டிய காலகட்டங்கள். இன்று இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. உங்களுக்கு புகழ் ஏற்படுகிற காலகட்டமாக இருப்பதால் இன்று தொடர்ந்து முயற்சி செய்தல் அனுகூலமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு இன்று தீர்வு காண வேண்டிய நாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இன்று 1-2 முறை பேச்சுவார்த்தை நடந்து அது முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. வேலைக்கு செல்பவர்கள் இன்று வேலையில் வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு அற்புதமாக வேலை வாய்ப்புகள் கொண்டான ஆரம்ப புள்ளியாக இன்று இருக்கும். மாணவர்களுக்கு குறிப்பாக கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம் வந்துவிட்டன. பொன் நாளாக இன்று இருக்கக்கூடியது. இன்றைய உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருக்க, இன்று வளர்ச்சியாக இருக்க 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்களை பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், திருநாகேஸ்வரம் சம்பந்தப்பட்ட ராகு மந்திரங்கள் கேட்டு வந்தால் இன்று வளர்ச்சிகரமாக வெற்றிகரமான நாளாக மாறிவிடும். ரிஷப ராசிக்கு இன்று லட்சுமிகரமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியிலே சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு தோணுகின்ற சிந்தனைகள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக தீய சிந்தனைகள் இருந்து நல்ல எண்ணங்களுக்கு மாறுகின்ற இறை வழிபாடும் தேவை. இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக மொபைல் ஃபோன் சம்பந்தம், லேப்டாப் சம்பந்தப்பட்டது, வாட்ஸ்அப், இது போன்ற புது தகவல்கள் வருகிற காலகட்டம். அந்த தகவலை 1-2 முறை கவனித்து செய்ய வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இத்தனை நாளாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது செய்யலாமா, தொழிலை விருத்தி செய்யலாமா, வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்பு பார்க்கலாமா என்று பல சிந்தனைகள் வருகிற காலகட்டம். குறிப்பாக கையில் இருக்கும் பணத்தை தொழிலுக்கு முதலீடு செய்து லாபம் ஈட்டுகின்ற காலகட்டமாக உண்டு. உங்களுக்கு இப்பொழுது நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள் அனுகூலமாக இருக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கிற காலகட்டம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அனுகூலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் மட்டும் சிலது கவனித்து செய்ய வேண்டிய காலகட்டம். மற்றபடி அனைத்தும் சுமமாக இருக்கும். இன்றைய உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வமாக இருப்பது ரங்கநாதர் வழிபாடு அல்லது சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. இது போன்ற வழிபாடு செய்தால் இன்று திருப்திகரமான மன மகிழ்ச்சியான நாளாக மாறிவிடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று லாபம் ஈட்டுகின்ற நாள், விரயத்திலிருந்து லாபம் ஈட்டுகின்ற நாளாக வந்துவிட்டன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் செய்த விரயங்கள் ஒவ்வொன்றும் முதலீடாக கருதி இன்று முயற்சி செய்தால் அற்புதமாக இருக்கும். இன்று பேச்சே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற காலகட்டத்தால் இன்று பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இன்று பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கிற காலகட்டத்தால் எண்ணிய எண்ணங்கள் சில மாதங்களாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் காலகட்டத்தில் அள்ளி வீசக்கூடிய லாபங்கள் உண்டு. இப்பொழுது இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்நோக்கும். இடத்தை விற்கலாமா வாங்கலாமா, இது போன்ற விஷயத்தில் ஆதாயமாக இருக்கின்றன. வேலைக்கு சம்பந்தப்பட்ட சென்றவர்கள் இன்று பதவி உயர்வு அடைய, வேலை இருந்த இடத்தில் தொந்தரவு செய்தவர்கள் யார், நல்லது செய்தவர்கள் யார் என்று அனுகூலமாக தெரிகிற காலகட்டம் ஒன்றும். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று தவிர்ப்பது நலம். இன்று மதியத்துக்கு பின் குறிப்பாக தவிர்ப்பது நலமாக இருக்கும். கடனை அடைக்க இன்று வழிபிறக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக பெற்ற கடனை அடைக்க, புது கடனை வாங்க, இது போன்ற விஷயத்துக்கு மட்டும் முயற்சி செய்ய வேண்டிய அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது பாலாஜி. குறிப்பாக திருப்பதி வழிபாடுகள் மிகுந்த பிரகாசமாக இருந்தன. திருப்பதி மற்றும் லட்சுமி அம்பாள் இணைந்திருந்த படத்தை வைத்து வழிபாடு செய்தால் அனுகூலமான தினமாக மாறிவிடுகின்ற காட்சிகள் உண்டு.
கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடமைகள் உங்களுக்கு கண்ணை மறைக்கின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக பாசங்கள் அதிகரிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக லாபம் இல்லாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு மத்தியத்துக்கு பின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தொந்தரவு கொடுத்தவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் யார் என்பதை கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம். தெரியாத விஷயத்தில் புதிய விஷயத்தில் இன்று முதலீடு செய்வதோ அதை சார்ந்த விஷயத்தில் அணுகுவதோ என்று தவிர்க்க வேண்டிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், குறிப்பாக பயணங்கள் சம்பந்தப்பட்ட கவனம், இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாகவும் பயணத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அடகு வைத்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது உங்களுக்கு 9 மற்றும் சிவப்பு மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடாச்சலபதி என்று பெயர் கொண்ட அம்சம் கொண்ட வழிபாடு அல்லது பச்சைமலை முருகர், மருதமலை முருகர், இந்த அம்சம் கொண்ட பெயர் கொண்ட இறைவனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த நாள் பொன்னாளாக மாறுகின்றன. அனைத்து தடைகளும் உடைத்தெறிகின்ற நாளாக மாறிவிடும். சிம்ம ராசிக்கு இன்று கடமையே கண்ணாய் இருக்கின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டம். தொழிலில் இருக்கின்ற முன்னேற்றங்கள் எப்படி செய்யலாம், விருத்தி அடைய வாய்ப்புகள் என்ன, வேலை செய்யும் இடத்தில் விருத்தி அடைய வாய்ப்புகள் என்ன, தொந்தரவு கொடுத்தது சம்பந்தப்பட்டதை இப்படி நல்ல விதமாக மாற்றுவது, இது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக உங்களுக்கு வேலை, வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி செய்யலாமா, கூட்டு சம்பந்தப்பட்டதில் முயற்சி செய்யலாமா, கூட்டாக இடம் வாங்கலாமா, விற்கலாமா, இது போன்ற பல சிந்தனைகள் வருகின்ற காலகட்டம். இன்று கவனிப்பாக மெதுவாக யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டம். இன்று அவசரப்படக்கூடாத நேரம் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு இன்று அனுகூலமாக இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியின் மேன்மை உண்டு. கல்வி ரீதியாக டியூஷன் சம்பந்தப்பட்டது அல்லது புதிதாக என்ன குரூப் எடுக்கலாம், இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் முன்னேறுகள் என்பதை யோசித்து பெற்றோர்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய குழந்தைகளாக குழந்தை வருகிற காலகட்டமாக உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கின்ற காலகட்டம். ஆக மொத்தம் திருமணம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதாக மாசாணியம்மன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது போன்ற வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக மாறிவிடும். கன்னி ராசிக்கு இன்று மிக முக்கியமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் சம்பந்தப்பட்டது, செக்லிப் சம்பந்தப்பட்டது, இஎம்ஐ சம்பந்தப்பட்டது கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். இன்று வேலை ரீதியாக முக்கிய வேலைகள் முடிவுக்கு உடனே செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்தால் உடனே முடித்து விடுவது சரியான காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கு வேலைக்கு செல்பவர்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு வேலை ரீதியான மாறுதல் முயற்சி செய்பவர்கள் அனுகூலமாக இருக்கிற காலகட்டமாக உண்டு. இன்றைக்கு உடல்நிலையை கவனிக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ அல்லது உங்களுக்கோ உடல்நிலை உபாதை ஏற்பட்டு சின்ன மருத்துவம் செய்ய வேண்டிய காலகட்டம். உடனே இன்று அணுகினால் இன்று நல்ல தீர்வுகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது கவனிக்க வேண்டிய காலகட்டம். அதை தவிர இன்று முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் மிக முக்கியமான பண்ண வேண்டிய காலகட்டம். அனைத்தும் தடைகளை நீக்கும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு கடனை அடைக்க வழிபிறக்கின்றன. குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இந்த காலத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இன்று உகந்த நாளாக இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு 2 நாள் தள்ளி பார்த்தால் மிகுந்த அனுகூலமாக நாளாக மாறிவிடும். இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வாக்குவாதங்களாகவோ போட்டி பொறாமைகள் ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. இன்று பொறுமையே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் குறிப்பாக ப்ளூ, ராயல் ப்ளூ, இது போன்ற நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு இறை வழிபாடாக காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்தால், சப்த கன்னிகள் வழிபாடு இன்று உங்களுக்கு தடைகள் அனைத்தும் வாழ்வில் ஒரு விடையாக மாற்றிவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று இறை வழிபாடு அதிகரிக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலங்களில் சின்ன மரண சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இறை வழிபாட்டின் மூலம் இதை நிவர்த்தி செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் தெரியாத விஷயங்களோ புதிய விஷயங்களோ கவனிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க முடியவில்லை என்றால் நாளை பார்க்கலாம் என்று நாளை கடத்துவதே இன்று மிகுந்த சிறப்பதிகாரமாக ஒன்று. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கும். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கிற காலகட்டம் ஒன்று. கலைத்துறையினருக்கு இன்று வாய்ப்புகள் பிறக்கிற காலகட்டம். ஆனால் நாளை மறுநாள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் சினிமா சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மாணவர்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கின்றன. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள், ஏற்கனவே செய்யப்பட்ட தொழில்களை என்ன குறைகள் இருக்கிறது, குறையை எப்படி நிவர்த்தி செய்வது, இது போன்ற சிந்தனைகள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இது போன்றதில் லாபகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக யோக நிறமாக இருப்பது ப்ளூ நிறம், ராயல் ப்ளூ, இது மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. 8ஆம் எண்ணை பயன்படுத்தால் வீழ்ந்தவனுக்கு 8 மேல் நோக்கி வருகின்ற காலகட்டமாக உண்டு. வன தேவதைகள்,
குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்தால் இன்று நிச்சயமாக அனுகரமாக நாளாக மாறிவிடும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று யோககரமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கின்றன. திருமணம் இல்லாதவருக்கு திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டம் ஒன்று. திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வேலையில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள், உயர் பதவி உண்டு. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது பயணிக்க வேண்டிய காலகட்டம். இன்று கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கும். குறிப்பாக புதிதாக கடன் வாங்கியவர்கள் வீடுக்காகவோ இடத்துக்காக என்று கவனிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது அனுகூலம் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் பேச்சு திறமை வலுவாக இருக்க வேண்டிய காலகட்டமாக ஒன்று. உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக முயற்சி செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு உடல்நிலை பாதித்தவர்களுக்கும் இன்று உடல்நிலையிலிருந்து மீண்டு வர நாட்கள் அற்புதமாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள், மரத்துக்கு கீழே இருக்கின்ற மர வழிபாடுகள் இன்று அற்புதத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக மாறிவிடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று குலதெய்வ வழிபாடுகள் இன்றும் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற காலகட்டமாக ஒன்று. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை ரீதியாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வேலையில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அம்சம் உண்டு. குறிப்பாக மதியத்துக்கு பின் இன்று விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க மனதுக்கு ஆறுதலான நல்ல விஷயங்கள் நடக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இன்று அள்ளி கொடுக்கின்ற தைரியத்தை வளர்க்கின்ற நாளாக உண்டு. குறிப்பாக சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் என்ற பகவான், இத்தனை கிரகங்கள் இருக்கும் காலத்தில் தைரிய ஸ்தானம் வலுப்படுகின்றன. முயற்சி அனைத்தும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலத்தில் தாயின் உடல்நிலையும், வீடு சம்பந்தப்பட்ட இடித்து செய்யக்கூடிய ஆல்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்று அனுகூலமாக இருக்கும். வண்டி வாகனத்துக்கு குறிப்பாக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் செய்வது, சர்வீஸ் செய்வது, இது போன்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஒன்று. வண்டி வாகனத்தை கவனமாக இருந்தாலே இன்று முக்கியம். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல் தொந்தரவு, உடல் உபாதைகள் இன்று நலமாக மாறுகிற காலகட்டம் ஒன்று. தொழில் ரீதியாக விருத்தி செய்பவர்கள் தொழிலை விருத்தி செய்ய விளம்பரங்கள் கொடுத்த இன்று அனுகூலமாக இருக்கிற காலகட்டம் வந்துவிட்டன. குறிப்பாக தாய் தந்தையரிடம் உங்களுக்கு இன்னும் அன்புகள் அதிகரிக்கிற காலகட்டம் வந்துவிட்டன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் மெரூன், சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு செய்தால் இன்றும் நிச்சயமாக பொன் நாளாக மாறிவிடும். மகர ராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 5இல் பயணிக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. திருமணத்துக்கு நடைபெற முயற்சி செய்தவர்கள் என்று முடிவு ஏற்படுகிற காலகட்டம். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் சென்று வரலாம். இல்லை அதுக்குண்டான காணிக்கையோ எடுத்து வைப்பது இன்று அனுகூலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட யோக காலகட்டமாக இருக்கின்றன. மாணவர்கள் கல்வியில் மற்றும் விளையாட்டில் மிகுந்த சிறப்படையக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலகட்டத்தில் மிகுந்த பணம் ரீதியாக, குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக மிகப்பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் வீடு மாற்றலாமா, இடம் மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா, இது போன்ற பல மாறுதலுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கின்றன. இன்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெளிநாடு செல்லலாம், பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கலாமா வேண்டாமா, இது போன்ற சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டம். ஆனால் நிச்சயமாக ஜோதிடத்தின் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் உடல்நிலை கவனிக்க வேண்டியது. தகவல் சம்பந்தப்பட்டதில் உழைக்காத வருமானம், கமிஷன் வருமானம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் இன்று கவனமாக இருந்தால் ஒன்று தனயோகம் அது சூப்பராக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக கனகதாரா சூத்திரங்கள், லட்சுமி மந்திரங்கள் கேட்டு வந்தாலே இன்று பொன்னாளாக மாறிவிடும். கும்பராசிக்கு இன்று குபேர யோகம் பெறுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. வாய்ப்புகள் அனைத்தும் இன்றுதான் புதிதாக பிறப்பது போல் பிறக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6ஆம் அதிபதி சந்திரன் நாளில் பயணிக்கும் காலகட்டத்தில் இடம், வீடு, தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், உடல் உபாதைகள் நீங்குகின்ற காலகட்டம். திடீரென்று மதியத்துக்கு பின் உங்களுக்கு புதிய தகவல்கள் வரும். தொழிலில் அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். தகவல் வருகின்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் உங்களுக்கு பாப்புலாரிட்டி அடையக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. இன்று யோக பலன் ஒன்று. குறிப்பாக குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காலகட்டமாக வந்துவிட்டன. இன்று உங்களுக்கு புகழ் பெறுகிற காலகட்டமாக இருப்பதால் இன்று முயற்சி செய்த அனைத்தும் புதிய முக்கிய நபர்களை சென்று சந்திக்க வேண்டிய நாளாக இருந்தால் இன்று சந்தித்தால் உங்களுக்கு நிச்சயமாக அது சூப்பராக மாறிவிடும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் இன்று அற்புதமாக இருக்கிற காலகட்டங்கள். இன்று தனதானிய விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப தகவல் வருகிறதால் இன்று முயற்சி செய்தல் அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக எண்ணாக நிறமாக இருப்பது 5 பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விஷ்ணு துர்க்கை அம்மன், பத்மநாத சாமிகள் வழிபாடுகள் செய்தால், இல்லை ரங்கநாதர் வழிபட்டால் இந்த நாள் பொன்னாளாக மாறிவிடும்.
மீன ராசிக்கு இன்று மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாக இன்று பிரகாசமாக இருக்கின்ற நாள். இன்று நினைத்ததெல்லாம் வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக அற்புதமாக இருக்கின்றன. இன்று புதிய நபர்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஆசிரியர்கள் இது போன்ற முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இன்று உங்களுக்கு வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருப்பதால் கால் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் மட்டும் கவனிக்க வேண்டியது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ செலவு செய்தால் இன்று உங்கள் வியாதியிலிருந்து குணமடைய காலகட்டமாக வந்தன. இன்று வேலை ரீதியாக வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. வேலை இல்லாதவர்கள் இன்று முயற்சி செய்தாலோ இன்று அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது செய்யக்கூடிய காலகட்டத்தில் விளம்பரங்கள் கொடுத்தல், பிஸ்னஸில் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கூட்டு சம்மந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமாக காலகட்டமாக ஒன்று. தந்தை வழி உறவு, பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக ஆண் பெண் இருவருக்கும் இரத்தத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீங்கி மன திருப்தி அடைகின்ற, உடல்நிலை சீராகிற பொன்னாளாக ஒன்று. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடு அல்லது பகவதி அம்மன் வழிபாடு செய்தால் இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு பொன்னாளாக மாறிவிடும். ஆன்மீகம் அறிவோம். நாட்களில் சித்த யோகம் என்ற ஒரு நாள் உண்டு. நாளில் சித்த யோகத்தை அன்று பயன்படுத்தினால் மங்களகரமான விஷயங்கள், சுப விஷயங்கள், எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சித்த யோக நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாக வருவதால் அந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம்.